எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். திருவட்டார்லேருந்து புஷ்பா இன்னைக்கு அவங்களோட பர்த்டே கொண்டாடுறாங்க. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. கேரளா பாலக்காட்டில் இருந்து திவ்யா இவங்க இன்னைக்கு அவங்களோட பர்த்டே கொண்டாடுறாங்க. ஹாப்பி பர்த்டே திவ்யா. மார்த்தாண்டத்துலேருந்து எஸ்தர் இன்னைக்கும் இவங்களுக்கும் பர்த்டே. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே எஸ்தர். திருநெல்வேலியிலேருந்து செல்விகுமார் ஹாய். சேலம் இளங்கோவன் ஹாய். மதுரை ஷைனி ஹாய். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். லட்சுமி அக்காளுக வீட்டுல கல்யாணம் நடந்தது பெரிய பிரச்சனையா வரன்னு பார்த்தா ஒன்னும் இல்லாம அமைதியா போயிட்டு பத்தியா. உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு என்னக்கா தெரியும். அவரோட வீட்டு பிரச்சனைனா வெளியே தெரியாம அமைக்கிதான் வச்சிருப்பாவ. போய் பார்த்தாலே தெரியும் நமக்கு. இல்ல லட்சுமி அக்காளுக வீட்டுக்காரன் பின்ன பெரிய இதாட்டு இங்க வரக்கூடாது அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு கிடந்தாரு. இப்ப ஒன்னும் இல்லையே, அதான் கேக்கேன். நீங்க ஏதாவது விசாரிச்சியெல்லாம்? ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதுக்குக்கா? இல்ல புஷ்பா, எதுவும் பிரச்சனை இருந்தனா அழுகையும் கண்ணீர் மேலேயே இருக்கும். உங்க ஒன்னும் இல்ல இல்லையா, அதான் சொல்லி. ஆமா, நீங்க சொல்லியதான் உண்மைதான். லட்சுமி எங்க அழுதுகிட்டா தெரியா? எப்பவும் ராணிக்கா வீட்டுல ஓடிட்டுல தெரியா? அதான் நானும் சொல்லி, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவியதான் சும்மா பிரச்சனைன்னு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளுவ. இந்த ஆளை விடுங்கக்கா. இவரு பிரச்சனை பண்ணாம போனாலும் இவருக்கு தங்கச்சி ஒருத்தி வந்து ஆட்டன பத்தில இப்ப அவளையும் காணல பாருங்க. ஆமா, அவளும் வரல. அவ வந்து ஏதாவது கேட்டால் அது கொஞ்சம் சுவாரஸ்யமா போவோம். இப்ப அந்த பொம்பளை அமைதியா போயிட்டா பாருங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவ அமைதியா போற காரணம் யாரா இருக்கா? லட்சுமி எப்பேற்பட்ட ஆளுன்னு நமக்கு இல்லையா தெரியும். என்னைக்குதா நாங்க பாட்டு பேசிட்டு இருக்கோம், நீ அமைதியாவே இருக்கியா? ஒண்ணுமே சொல்லல. ஏன்? நான் என்னத்தக்கா சொல்ல, என் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்லன்னு நான் இருக்கேன். ஏங்கிதா என்னாச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்கிதாலியா என்னாச்சு? அக்கா, போன வாரம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன் இல்லையாக்கா, உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா, போனா தெரியும். போயிட்டு வந்தது இப்ப என்னாச்சு? அப்ப எனக்கு பஸ் இல்லன்னு செல்வா தானேக்கா கொண்டு விட்டான்னு சொன்னேன். அத இவங்க கிட்ட யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்கக்கா. ஏ அப்படியா? இதுல என்ன தப்பு இருக்கு? அத யாரு சொல்லி கொடுத்தா? யாரா இருக்கா? எல்லாம் இந்த உமாலாதான் இருக்கா. என் வீட்டுக்காரட்ட சொல்லி கொடுத்து நேத்து என்ன அடிச்சுட்டாங்கக்கா. ஐயே, அடிச்சுட்டானா? இன்னைக்கு இதை சொல்லியா? உமாளுக்கு இதெல்லாம் தேவையாக்கா? என் வீட்டுக்காரட்ட போய் சொல்லி கொடுத்துருக்க. நான் என்ன செல்வா கிட்ட ஒரு ஹெல்ப் தானே கேட்டேன். வேற என்னக்கா தப்பு பண்ணிட்டேன்? நீ ஜார்ஜுக்கு புரிய மாதிரி பேசிட கூடாதா கீதா? இதுல என்ன இருக்கு? நமக்கு தெரியுது, இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கக்கா. நீ வருத்தப்படாத கீதா, எல்லாம் சரியாகும். ஹலோ, சரி சரி, நான் இங்க இருக்க வர சொல்லி. இதா உன் வீட்டுக்காரர் தான் ஃபோன் பண்ணாரு. போகணுமா? சரிக்கா, கிளம்புறேன். என்ன புஷ்பா, இது என்ன கொடுமையா இருக்கு? அதானே அக்கா, இவ பண்ணது தப்பு தானே. இதுல ரவையும் அடிச்சுட்டான்னு இப்படி ஒப்பாரி வச்சுட்டு போறா. அதானே, என்னவா இருக்கட்டு, ஃப்ரெண்டாவே இருக்கட்டு. அதான் அவனு கூட வந்து பைக்ல போக்கு, அதுதான் அவன் கேட்டிருப்பான். இதுதான் நடிச்சுக்கிட்டு போறான் நம்ம கிட்ட. சும்மா சொல்லக்கூடாது. உமா இருந்தாலும் கரெக்டா தேடி போய் ஜார்ஜ் கிட்ட சொல்லி கொடுத்துட்டாலே. ஆமா, அவளை எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருப்பா. அதான் நேரடியா அவன்கிட்ட போய் சொல்லியிருப்பா. 5-6 வாங்கின பிறவாதின்னு திருந்தியாளான்னு பாப்போம். சரிக்கா, பின்ன லேட் ஆயிட்டுல, நான் கிளம்பி. சரிம்மா போவா. பக்கத்து வீட்டு கதை அறியது மட்டும்தான் ஒற்றுமையா இருக்காளுவ. கீதா கிளம்பணும்னா அவளை பத்தி நம்ம கிட்டே பேசியா, நம்ம கிளம்பணும்னா நம்மளை பத்தி யார்கிட்டலாம் பேசியாளோ என்னமோ. இருந்தாலும் ஒண்ணு, எவளுக்கு பின்னாடி பேசலாம், நம்ம யார பத்தி பின்னாடி பேசாம இருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் கொள்ளலாம். என்ன ராதிகா, காலையில இருந்தே யோசிச்சுட்டு இருக்கியா? ஏதாவது பதில் கிடைச்சா எப்படி? ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்டேன்னா எப்படி வீட்டுல இருந்து கிளம்புறதுன்னு தான் தெரியல. ஏன் உனக்கு திடீர்னு அரவிந்தையும் அஜிதாவையும் பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு? என்னதான் இருந்தாலும் ஒரு வாட்டி அவங்கள போய் பார்த்து விஷ் பண்ணணும்னா. அம்மைக்கு தெரிஞ்சா சரியான சண்டை வந்துடும், அது உனக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும்ண்ணா. இருந்தாலும் நம்ம போவாம இருந்தா அரவிந்துக்கு மனசுல ஒரு கஷ்டமா தானே இருக்கும். ராதிகா ஏன் வரலன்னு தானே யோசிப்பான். ஒரு வாட்டி போய் பார்த்துட்டோம்னா அந்த கஷ்டம் இருக்காதுல அண்ணா. போவோம்ண்ணா. போறதெல்லாம் பிரச்சனை இல்ல, அம்மிட்ட என்ன சொல்லிட்டு போனோம் அதைத்தான் யோசிக்கணும். யோசிப்போம். அரவிந்தா அஜிதாவையும் போய் பார்க்க போற சாக்குல நம்ம மோனிஷாவையும் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் நல்ல வாய்ப்பு. நீ என்ன யோசிக்க திரும்பி நின்னு? இல்ல, அம்மிட்ட என்ன சொல்லிட்டு போலன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா? அப்படின்னு சொல்லிட்டு போறேன், நீ மட்டும்தான் போக முடியும், நானும் வரணும் இல்லையா? அதனால 2 பேரும் போற மாதிரி யோசி. அப்படின்னா என்ன சொல்லலாம்? நீயே யோசியா. பேசாம நாளைக்கு நீ காலேஜ் கட் பண்ணிடு, நானும் வேலைக்கு போகல, 2 பேரும் அந்த டைமுக்குள்ள போயிட்டு வந்துருவோம். என்ன சூப்பர் ஐடியாண்ணா. என்ன 2 பேரும் என்ன தூங்காம நின்னுட்டு இருக்கீங்க? ஏன்
இல்லம்மா நாளை கொஞ்சம் காலையில சீக்கிரமா காலேஜ் கிளம்பணும், அதான் அண்ணன்ட்ட கொண்டு விடுவேன்னு கேட்டேன். அது இல்லாம எனக்கு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வேலைக்கும் போனோமா, சரி வான்னு சொன்னேன். சரி காலையில கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடை வச்சு தாரேன். சாப்பாடு வைக்கட்டல பிரச்சனை இல்லம்மா, நாங்க காலைல சீக்கிரம் போயிட்டு வருவோம். போயிட்டு வருவீங்களா? இல்லம்மா அது நான் காலேஜுக்கும் அண்ணன் வேலைக்கும். சரி சரி சாப்பாடை தந்தே விட்டுறேன். சரிம்மா. இப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்காம லைட் ஆனா வச்சுட்டு போய் உறங்கக்கூடிய வேலையை பாருங்க. சரிம்மா சரி. நாளைக்கு நம்ம போய் பார்க்க போயிடலாம். எப்படியும் அரவிந்த பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கா, இருந்தாலும் போகணுங்கிறது நான் போறேன். இவன் ஏன் அங்க போய் பார்க்க போன ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். நாளைக்கு மோனிஷாவை பார்க்கலாம்.